அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் டாக்டர் சையத் முக்தார் ஆம்பூர் ஆமினா கசிபாய் பேசுகிறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த மூல நோய் நிறைய பேருக்கு இருக்குங்க. இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. சிலர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னாக்கா, நம்ம சாப்பிட்ற பொருள்களில் மெயின் தான். எண்ணெய் பொருள் சாப்பிட்றது, ஆயில் ஐட்டம் சாப்பிட்றது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக்கிங் பண்ணுறது, சரியாக டைமிங் சாப்பிடாமல் இருக்கிறது, காரம் நிறைய சாப்பிட்றதுலாம் முக்கியமான காரணங்கள். அதே போல் இது நம்ம வராமல் இருக்கணும். என்ன பண்ணோன்னா, இதுக்கு சில வழிமுறைகள் நம்ம பின்பற்றணும். ஸோ மெடிசன்ஸில் நிறைய மெடிசன் இருக்குது. சித்தா, யுனானி, ஆயுர்வேதா, நிறைய மெடிசன் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணங்கள் நம்ம ஃபஸ்ட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன மெடிசன் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் நம்ம எடுத்துகிட்டு, இதில் சுடு தண்ணி இல்லையா, சுடு தண்ணியில் 2 சொட்டு டெட்டால் போட்டு அதில் காலை 10 நிமிஷம், நைட்டு 10 நிமிஷம் உட்காரணும். அதே போல் சாப்பாடு டைம் கரெக்டாக சாப்பிட்ணும். நைட் ஃபுல்லாக முழிச்சுன்னே இருக்கக்கூடாது. ஒரு 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிடணும். 9 மணிலாம் தூங்கிடணும். காலை 4 மணிக்கு எழுந்துட்டால் இந்த பிரச்சனை வராது. அதே போல் இது யார் யாருக்கு வருவோன்னா, இந்த கண்டக்டர், டிரைவருக்கு, அந்த நிறைய ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்க, கிளருக்கு, இந்த மாதிரி 24 ஹவர்ஸ் உட்காந்து வேலை செய்கிறவங்கனால உடம்புல ஹீட் ஃபார்ம் ஆகி கல்லீரல் ஃபங்க்ஷன் பாதிக்கப்பட்டு இந்த நோய் வருதுங்க. இதில் நிறைய காரணங்கள், உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம், சி மூலம், அனைத்து விதமான மூல பிரச்சனைகளுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ணோன்னா, அதுக்கு நம்ம யுனானி மெடிசன்ஸ் நிறைய ரிசல்ட் இருக்குது. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய பேஷண்ட் இதில் சாப்பிட்டு நல்லா பயனடைந்து நல்லா ஆப்ரேஷன் இல்லாமல் சந்தோஷம் இருக்காங்க. ஸோ இது நீங்கள் இந்த காரம் சாப்பிட்றது, எண்ணெய்ப்பட்ட பொருள் சாப்பிடாமல் இருக்குது, ஆயில் ஐட்டம் சாப்பிடாமல் இருக்குது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி சில பண்ணிங்கன்னா இந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதனால் இது பயன்படுத்துகிற மாதிரி கேட்டுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.